வெல்கம் டு ஹைசெட் டிவி. தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். குறிப்பாக திமுகவின் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களது வீட்டில் மூட்டை மூட்டையாக கைப்பற்றப்பட்ட பணங்கள், ஆவணங்கள், அடுத்த கட்ட நடவடிக்கை, லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிகாரிகளது நடவடிக்கை என்ன என்பதும், செல்லும் இடமெல்லாம் மேடைகளில் கல்யாண மேடையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காதுகுத்து மேடையாக இருந்தாலும் சரி, உதயநிதி, மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் தாவேகாவை கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். சட்டசபையில் தெரித்து ஓடுகிறார்கள். மூன்றாவதாக வெளியான செய்தி, தமிழ்நாட்டின் அரசியலில் அடுத்த கட்ட வளர்ச்சியையும் திமுக செய்த ஊழல்களை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் என்பதையும் தாவேகாவின் அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். முதலில் ஏவா வேலு அவர்கள் திமுகவின் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். கிட்டத்தட்ட அவரது வீட்டில் சோதனைகள் நடத்தப்பட்டு 40 லட்சம் ரொக்கம், கணக்கில் வராத 40 லட்சம் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாகவும், சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும், போடாத சாலையை போட்டதாக கூறி 7 கோடி முறைகேடு செய்ததாகவும் ஏவா வேலு அவர்களது மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் கூடுதல் இயக்குனர் அருண் IPS அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிகாரி சோதனை என்பது மற்றவர்களைப் போல சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. ஒரு முன்னாள் அமைச்சரை விசாரணை செய்ய வேண்டும் என்றால் ஆளுநரின் அனுமதி வேண்டும். மாஜி அமைச்சர்களை விசாரணை செய்ய வேண்டும் என்றால் ஆளுநரின் அனுமதி வேண்டும். ஆனால் தாவேகா முழுமையான ஆதாரங்களை சேகரித்து திமுக யாரை வைத்து சட்ட ஒழுங்கை கடந்த திமுகவின் ஆட்சியில் விஜய் அவர்களுக்கு எதிராக செயல்படுத்தியதோ அருண் IPS அவரை வைத்தே முதல்வர் விஜய் அவர்கள் இந்த ஒட்டுமொத்தமான திட்டத்தையும் போட்டுள்ளார். அதில் வெற்றியும் கண்டுள்ளார். கைப்பற்றப்பட்ட பணங்கள் 40 லட்சம், டெண்டர் ஊழல் முறைகேடு, கல்வி நிறுவனங்களில் நடத்தப்பட்ட சோதனைகள், மூட்டை மூட்டையாக சிக்கிய ஆவணங்கள். தற்பொழுது ஏவா வேலு அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. ஏவா வேலு அவர்களது வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது சைக்கிள் ரிக்ஷா கண்டக்டர் போன்ற இடத்தில் இருந்துதான் தற்பொழுது திருவண்ணாமலையின் நம்பர் 1 இடத்திற்கு வந்துள்ளார். இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது என்பதையெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணையின் மூலம் தற்பொழுது ஏவா வேலு அவர்களிடம் கேள்விகளுக்கு மேல் கேள்விகளாக கேட்டு வருகிறார்கள். இவற்றை ஒட்டுமொத்தமான பணங்கள், நகைகள், ஆவணங்கள் அனைத்தையும் கொண்டு சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதற்கான ஆவணங்களை இன்று வரைக்கும் ஏவா வேலு அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை. 3 பெட்டிகள் ஏவா வேலு அவர்களது வீட்டிலிருந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சென்றுள்ளனர். இதை பற்றி ஏவா வேலு அவர்கள் தெரிவித்த பொழுது, அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் விஜய் அவர்கள் செயல்படுகிறார் என்பதை ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கக்கூடிய எண்ணம் இருந்தாலும் நீங்கள் தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும், தவறு செல்லவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படாது, அவ்வளவுதான். 40 லட்சம் ரொக்கத்திற்கு ஏன் கணக்கு காட்டவில்லை? 7 கோடி சாலை போட்டதாக முறைகேடு, இதற்கெல்லாம் விளக்கத்தை ஏவா வேலு அவர்கள் கொடுப்பாரா என்பதுதான் திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் அடுத்த அமைச்சர்கள் சிக்குவதற்கு முன்பாக எப்படியாவது நாம் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய பினாமிகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று திமுகவின் மாஜி அமைச்சர்கள் ஆலோசனையும் நடத்தி வருகிறார்கள். இரண்டாவதாக, செல்லும் இடமெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழும் விதமாக உதயநிதி அவர்களது செயல்பாடுகள் அமைந்துள்ளது. கல்யாண மேடைகளில் மணமகள்களை வாழ்த்தாமல் தாவேகாவின் மீது கடுமையான விமர்சனம். இதற்கு அவர்கள் என்ன பதில்களை கூறினார்கள் தெரியுமா? எங்களுக்கு கிடைக்கின்ற மேடைகளை எல்லாம் நாங்கள் மக்களின் குரலாக நிற்போம் என்று திமுகவின் நிர்வாகிகள் இதற்கு பதிலளித்தார்கள் போன வீடியோவில். ஆனால் சட்டசபையில் ஏன் திரித்து ஓடினீர்கள் என்ற கேள்விகளையும் நாம் இங்கு கேட்க முன்வைக்கிறோம். சட்டசபை என்பது எந்த ஒரு கட்சியையோ எந்த ஒரு தலைவரையோ உயர்த்தியோ தாழ்த்தியோ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களது பிரச்சனைகளை மட்டும்தான் அங்கு பேச வேண்டும். கடந்த கால ஊழல் பிரச்சனைகளை பற்றியும் பேசலாம். தாவேகா முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு வந்துள்ளது. சட்டசபையின் விதிகள் எல்லாமே நாட்கள் செல்ல செல்ல கற்றுக்கொள்வார்கள்.
உதயநிதியோ 5 ஆண்டுகள் துணை முதல்வராக இருந்தார், அமைச்சராக இருந்துள்ளார், எம்எல்ஏவாகவும் சட்டமன்றத்தில் அவர் சென்று பார்த்துள்ளார். விஜய் அவர்கள் முதல் முறையாக பேசியதற்கு வெளிநடப்பு என்றால், மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள், ஆளுமையான தலைவர்கள் அதிமுக வெற்றியடைந்து கேள்விகள் கேட்டிருந்தால் உதயநிதி அவர்கள் சட்டசபை பக்கமே சென்றிருக்க மாட்டாரா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. உதயநிதி அவர்களது அரசியல் எதிர்காலத்திற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து உதயநிதி அவர்களுக்கு கிடைத்துள்ளது. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோல்வி அடைந்ததன் காரணமாக கச்சிதமான வாய்ப்பை உதயநிதி அவர்கள் பயன்படுத்த வேண்டும். ஆனால் பார்ட்டி ஃபண்ட் என்று கூறிய முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்த நொடியே கண்ணீர் விட்டு கதறி அழும் விதமாக தெறிக்க தெறிக்க சட்டசபையில் இருந்து ஓடி கல்யாண மேடைகளில் முதல்வர் விஜய் அவர்கள் பற்றியும், சட்டசபையில் நடனம் மட்டும்தான் ஆடவில்லை, பாடல்கள் தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஸ்டென் காட்சிகள் தான் நடக்கவில்லை, அடுத்து நடிகைகளையும் கூட்டு வருவார்கள் என்று கல்யாண மேடைகளில் பேசுவது எல்லாம் அநாகரிகம். உங்களுக்கான வாய்ப்புகள் சட்டமன்றத்தில் மக்கள் கொடுத்துள்ளார்கள். தைரியமாக மக்களது எண்ணத்திற்கேற்ப மக்களது வார்த்தைகளாக களத்தில் நீங்கள் சட்டசபையில் பேசியிருக்க வேண்டும். எந்த கட்சிக்கு பார்ட்டி ஃபண்ட் என்று உதயநிதி கேட்டதோடு சரி, அதோடு வெளியே சென்று விட்டார். அந்த வார்த்தையை வைத்தே 20 நிமிடங்கள் பேசியிருக்கலாம். ஆதாரம் இல்லாமல் ஏன் கொண்டு வருகிறீர்கள்? முதலில் முதல்வரை பேச விட்டுவிட்டு எதிர்கட்சி தரப்பினர்களுக்கான அந்த பதிலை அவர் முழுமையாக கேட்டிருக்க வேண்டும். ஆதாரம் இல்லாமல் பேசிதான் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தீர்கள் என்று கூறியிருக்க வேண்டும். ஆனால் முதல்வர் விஜய் அவர்களோ பக்கவான அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்துதான் சட்டசபைக்கு வந்துள்ளார். இதனால் தான் KN நேரு அவர்கள் உதயநிதியின் காதில் பேசியிருப்பார் சட்டசபையின் பொழுது. வேண்டாம், அரசு உயர் அதிகாரிகள் அனைத்து ஆவணங்களையும் அமைச்சர்களுக்கு கொடுத்து விட்டார்கள், நாம் இப்பொழுது இந்த இடத்தில் இருந்தால் சிக்கிக் கொள்வோம், வெளிநடப்பு செய்து கொள்வோம் என்பதை KN நேரு அவர்கள் கூறியதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் அங்கிருந்து செல்லக்கூடிய காட்சிகளை பொறுத்து நாம் பார்க்கும் பொழுது அப்படித்தான் அமைகிறது. மூன்றாவதாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாஜி அமைச்சர்கள் பயத்திலும் கலக்கத்திலும் இருப்பதற்கு முக்கியமான காரணம் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஆட்சி அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்ற பயம்தான். ஒரு ஆட்சி கவிழ்கிறது, ஒரு ஆட்சி அமைகிறது என்றால் கடந்த 50 ஆண்டுகளில் திமுக வர்சஸ் அதிமுக தான். பெயருக்கு சில வழக்குகளை போடுவார்கள், அவ்வளவுதான். மற்றபடி அனைவருமே ஒருங்கிணைந்துதான் அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் புதிதாக 3வது நபர் தற்பொழுது ஆட்சியை கைப்பற்றி இருப்பதும், திமுகவின் ஒட்டுமொத்தமான ஊழல்களை நாங்கள் வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வருவோம் ஆதாரத்துடன் என்று பேசியிருப்பதும் தற்பொழுது திமுகவின் மாஜி அமைச்சர்கள் பதற்றத்திலும் மிகவும் மோசமான நிலைமையிலும் பயத்திலும் இருக்கிறார்கள். நேற்று கூட 100 கோடி கல்வி நிறுவனங்களிடம் மோசடி. புதிய கல்வி நிலையம் அமைப்பதற்கு 50 லட்சம், UKG LKG போன்ற வகுப்புகளில் 100% சர்டிபிகேட்டை வாங்கி கொடுப்பதற்கு 5 லட்சம். இப்படி எல்லாம் பணம் வைத்துதான் இவர்கள் அரசியலை செய்தார்கள். டெண்டர் ஊழல் முறைகேடு, குறிப்பிட்ட சதவீதம் 20% பார்ட்டி ஃபண்டாக வழங்க வேண்டும் என்று திமுகவின் ஆட்சியில் பல மோசடிகள், பல ஊழல்கள் நடந்ததை தாவேகாவின் அமைச்சர்கள் பேசுகிறார்கள். ஆதவ் அர்ஜுனா அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள், மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் போன்றவர்கள் தற்பொழுது திமுகவிற்கு எதிராக தைரியமாக பேசுகிறார்கள் என்றால் ஆதாரம் இல்லாமல் ஒன்றும் பேசவில்லை. இதனால் திமுக நிச்சயம் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாகவோ அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாகவோ திமுகவின் எதிர்கால அரசியல் கேள்விக்குறியாக மாறுமா என்பதை உங்களது கருத்துக்களை, மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.